அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிடி பல்ஸ். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஒரு நாள் விடுமுறைய எப்படி நாங்க சந்தோஷமா கழிச்சோன்றத தான் நம்ம பார்க்க போறோம். இங்க பார்த்தீங்கன்னா, மாடு, ஆடு, கோழி எல்லாமே இருந்துச்சு. இந்த கோழிய ஞாபகம் வச்சுங்க. நல்லா புசு புசுன்னு பொந்தா கோழி மாரி இருக்கு பாருங்க. இந்த கோழிய ஞாபகம் வச்சுக்கங்க. இதுக்கு ஒரு இன்னைக்கு இது உயிரோட இருக்குன்னா, இதுக்கு ஒரு காரணம் இருக்கு. உங்களுக்கு நான் கடைசியா சொல்றேன். இப்ப நல்லா மேய்ஞ்சுகிட்டு இருக்காரு. ஒரு 2 கிலோ சிக்கன எடுத்து நல்லா வாஷ் பண்ண ஆரம்பிச்சுட்டோங்க. இதில ஒரு பச்சை வாசனை இல்லாம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறது நல்லது. பிரியாணி பண்றதுக்காக இருக்கட்டும், இல்ல கிரேவி பண்றதுக்காக இருக்கட்டும். ஏன்னா பச்சை வாசனை போனா தான் நமக்கு கிரேவி நல்லா டேஸ்ட்டாவும் இருக்கும். பிரியாணியும் நமக்கு நல்லா டேஸ்ட்டா இருக்கும். இந்த தேவையில்லாத தோல்கள் அது எல்லாத்தையுமே நம்ப எடுத்து ரிமூவ் பண்ணிட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் பிரியாணிக்கு தேவையான தக்காளி, பச்சை மொளகா, பூண்டு, அப்புறம் கொத்தமல்லி தழை சின்ன சின்னதா நறுக்கி எடுத்துட்டாச்சு. ஏன்னா பிரியாணி போடுறதுக்கு தேவைன்னு சொல்லிட்டு. அடுத்து புதினா கட்டையும் நல்லா எடுத்து அலசி, பிரிச்சு எடுத்துட்டாச்சு. நல்லா அந்த காம்பு தனியா, இலை தனியா எல்லாத்தையும். அந்த மாரி பிரியாணிய விறகடுப்புல பண்றதுக்கும், கேஸ்ல பண்றதுக்கும் ஏதாவது சுவையில வித்தியாசம் இருக்குமா? அப்படின்றத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் தெரிஞ்சுக்கிறேன். நாங்க வந்து விறகடுப்புல தான் பண்ணோம். டபரால எண்ணெய், வெங்காயம் சின்ன சின்னதா வெட்டி வச்ச வெங்காயம், பிரியாணி இலை, அதுக்கு தேவையான மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு, பிரியாணி கிரேவி மாரி பண்ண ஆரம்பிச்சுட்டோங்க. பாருங்க, நறுக்கி வச்ச தக்காளியும் போட ஆரம்பிச்சுட்டோம். நல்லா வெந்துகிட்டு இருக்கு. இப்போ நம்ம கிண்ட போறோம் பாருங்க. நல்லா கிண்டியாச்சு. நல்லா செம இப்பவே நல்ல வாசனை வர ஆரம்பிச்சுருச்சு. இன்னும் சிக்கனே போடல. இருந்தாலும் எங்களுக்கு நல்ல வாசனை வர ஆரம்பிச்சுருச்சு. நல்லா கொதிச்சிட்டு இருக்கு பாருங்க. எப்படி பபுள்ஸோட கொதிச்சிட்டு இருக்குன்னு பாருங்க. இப்ப என்ன பண்ண போறோம்? வாஷ் பண்ணி வச்சிருந்த சிக்கன உள்ள இறக்கி விட்டுறலாங்க. அருமையா இருக்குதுங்க. அப்பா! நல்லா மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா கிளீனா வாஷ் பண்ணியாச்சு. நாங்க எல்லாமே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி பிரிச்சு எடுத்துக்கிட்டோம். நீங்க வந்து காய்கறி கட் பண்ணுங்க. நீங்க வந்து சிக்கன வாஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கலாம் பிரிச்சுக்கிட்டோம். பிரிச்சு பண்ணதுனால எங்களுக்கு வேலை பளுவும் ரொம்ப குறைஞ்சுச்சு. வேலையும் சீக்கிரம் முடிஞ்சுச்சு. பாருங்க அடுப்புல ஏத்தி நல்லா இறக்கி விட்டு, நல்லா இப்ப கிண்ட போறோம். சிக்கன இறக்கி விட்ட கையோட, அத நல்லா அடி பிடிக்காம நல்லா கிண்டணுங்க. மெயின் முக்கியமான பிரியாணிக்கு ரொம்ப முக்கியமானது அடி பிடிக்கக்கூடாது. அடி பிடிச்சுன்னா மொத்த பிரியாணி வேஸ்ட் ஆயிடும். அதனால டைமுக்கு கரெக்ட்டா கிண்டி விடணும். நல்லா பதமா பார்த்து பொறுமையா கிண்டி விடணும். கறி வந்து பிரிஞ்சிடக்கூடாது பிரியாணிக்கு. நல்லா போட்ட பீஸோட நல்லா அழகா கிண்டி விடணும். அதுதான் என் நண்பரும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது பார்த்தீங்கன்னா, அரிசிய தனியா கிரேவில ஊற வச்ச அரிசிய இப்ப கிரேவில ஆட் பண்ண போறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க கேட்கலாம், "என்னடா ஃபர்ஸ்ட்டு டபரால பண்ணிட்டு இருந்தீங்க. இப்ப அன்னக்கூட மாரி வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திட்டீங்க." அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எங்ககிட்ட டபரா ரொம்ப சின்னதா இருந்துச்சு. நாங்க போனது ஒரு 15 பேர் கிட்ட போனோம். அதனால அது பத்தாதுன்றதுனால வேற ஒரு பாத்திரத்தில பண்றதுக்காக வேற ஒரு பாத்திரத்தில மாத்திட்டோம். ஏற்கனவே பண்ண கிரேவிய இந்த பாத்திரத்தில போட்டு ஒரு பிரியாணி மாரி ரெடி பண்ணிட்டோம். அதுக்கு தம்மும் வச்சு இறக்கியாச்சு. பிரியாணிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது தம்மு தான். கீழ எவ்வளோ அனல் இருக்கோ, அதே மாரி முடியிற சமயத்தில மேலேயும் தூக்கி அந்த தம்ம வைக்கணும் நம்ப. வச்சுட்டு இலையில பரிமாறி சாப்பிட்டோம் பாருங்க. செம டேஸ்ட்டுங்க. அதில ஒருத்தர் லெக் பீஸ சாப்பாடுக்குள்ள மறைச்சு வச்சிருந்தாரு. அத வாங்கலான்னு பார்த்தா முடியல. எனக்கு தான் வேணும்னு சொல்லிட்டாரு நண்பரு. சரி சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு குடுத்தாச்சு. எல்லாருக்கும் குடும்பத்தோட உட்காந்து இந்த பிரியாணிய பரிமாறி, அத சுட சுட சாப்பிடும்போது சுவையே சுவை. அப்பா! செம சாப்பாடுங்க. முடிச்சாச்சு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு கோழிய பத்தி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, அது இந்த கோழி தாங்க. இந்த லெஃப்ட் சைட்ல ஒண்ணு சாப்பிட்டுட்டு இருக்காரு பாருங்க, அந்த கோழி தாங்க. ஆக்சுவலா அந்த ஃபார்ம்ல அந்த கோழிய தான் அடிச்சு பிரியாணி பண்ணலான்னு பார்த்தோம். பட் ஆனா நண்பரோட மனைவி வளர்த்த கோழிய எங்க சாப்பிடுறதுன்னு அத விட்டாச்சு. அதனால நாங்க கடையில இருந்து வாங்கிட்டு வந்து தான் சமைச்சு சாப்பிட்டோம். நீங்க கேட்கலாம், "பிரியாணி செஞ்சு சாப்பிடுறதெல்லாம் ஒரு வீடியோவா போட்டுக்கிட்டு இருக்கியே, இதுல என்ன இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு. இது கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு இது வந்து புதுசு கிடையாது. ஏன்னா, அவங்களுக்கு இதெல்லாம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இத மாரி என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. ஆனா, எங்கள மாரி நகரத்துல இருக்க அதாவது சிட்டில இருக்கிற நாங்க பார்த்தீங்கன்னா, டெய்லியுமே ஒரு கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துக்கிட்டு கோடிங் பண்ணிக்கிட்டோ, ப்ரோகிராம் பண்ணிக்கிட்டோ, அந்த மாரி திங்க் பண்ணிக்கிட்டோ வேலை செஞ்சுக்கிட்டு இருப்போம். எங்களுக்கு இந்த மாரி வாரத்துல 1 நாளோ, இல்ல மாதத்துல 1 நாளோ, இந்த மாரி இயற்கை சூழலோட சேர்ந்து, குடும்பத்தோட சேர்ந்து, இந்த மாரி என்ஜாய் பண்ணி, வெளிய அவுட்டிங் ஒரு ஃபார்ம்லேண்ட்ல போயிட்டு உட்காந்து, மோட்டார் பம்ப்ல உட்காந்து குளிச்சுட்டு, இந்த மாரி சாப்பிடுறது வந்து ஒரு பெரிய கனவாவே இருக்கு பல பேருக்கு. எங்களோட கனவு இன்னைக்கு நிறைவேறுச்சு. உங்களோட நண்பருக்கு நான் இதுல நன்றி சொல்லிக்கிறேன். இத அரேஞ்ச் பண்ணி குடுத்ததுக்கு, இந்த மாதிரி ஒரு கேர் பண்ணி பார்த்துக்கினதுக்கு, என் நண்பருக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு, இப்ப எனக்கு நம்ம ஆரோக்கிய பால்ல தமிழ்ல வர ஒரு அட்வர்டைஸ்மென்ட் தான் ஞாபகத்துக்கு வருது. இந்த வாழ்க்கை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. காத்து, இயற்கை, சந்தோஷமான குடும்பம். இதுக்கு மேல என்னங்க வேணும்? சரி லைக்கு, சப்ஸ்கிரைப், கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம்.